சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. டெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன்ல இன்னைக்கு நிதி ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிதி ஆய்வு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நடைபெற்றது. இன்று நடந்த இந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் கண்டிப்பாக மாநில முதல்வர்கள் பங்கேற்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசு தரப்புல இருந்து அழைப்பு வந்திருந்தது. இதற்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள் டெல்லியில் பொதுவாக ஒரு கூட்டம் நடக்குது ஒன்றிய அரசு தரப்புல இருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களில் இருந்து முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்றுட்டு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வருவாங்க. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக முதல்வர்கள் பங்கேற்கணும் அப்படின்னு ஒரு அழைப்பு வந்திருந்தது. இந்த சமயத்தில் சமீபத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் 2024-25 நிதியாண்டுக்கான ஒன்றிய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் பல விமர்சனங்கள் எழுந்தது. குறிப்பாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விமர்சனம் தமிழ்நாட்டில் இருந்து பெரிய அளவில் எழுந்தது. இது போக வேறு மாநிலங்களில் இருந்தும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அதிகப்படியான நிதி பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, பல்வேறு மாநிலங்களில் ஒதுக்கப்பட்டிருக்கு, புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு பல்வேறு மாநிலங்களில் இருந்து எதிர்ப்பு குரல்கள்லாம் எழுந்துகிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் தான் நிதி ஆய்வு கூட்டம் ஏற்பாடு பண்ணி முதல்வர்கள்லாம் கண்டிப்பாக பங்கேற்கணும் அப்படின்னு அழைப்பு வந்திருந்தது. ஆனால் இந்த அழைப்பு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக பங்கேற்க மாட்டோம், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா கூட்டணியில் இருக்க சில முதல்வர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி பார்த்தோம்னா இமாச்சல், பஞ்சாப், கர்நாடகா இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த இதில் இப்போ பட்ஜெட் தொடர்பான பெரிய விவாதங்கள்லாம் எழுந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாடு முழுவதும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான திமுகவும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. பொதுமக்கள்லாம் விமர்சனம் வச்சுட்டு இருந்த நிலையில் இதை கண்டிக்கிற விதமாக முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் நான் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியே கொடுத்தாரு. இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் இப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம ஏற்கனவே தேர்தலிலே பார்த்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே மேற்கு வங்கத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, நான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கேன், ஆனால் இங்கே தொகுதி பங்கீடோடு நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை, மேற்கு வங்கத்தில் நாங்கள் தனியாக தான் போட்டி போடுவோம், தனியாக தான் இருக்கும், ஆனால் வெளியே இருந்து எப்போவுமே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்த சமயத்தில் இன்னைக்கு நிதி ஆய்வு கூட்டத்தில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பங்கேற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் கால அவகாசம் முறையாக கொடுக்கப்படலை, என்னுடைய கருத்தை நான் முழுசாக சொல்கிற அளவுக்கு இவங்க எனக்கு அனுமதி கொடுக்கல, அதனால் நான் வெளிநடப்பு செய்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க மம்தா பானர்ஜி. வெளியே செய்தியாளர்களை சந்தித்து அவங்க பேசினாங்க. அப்படி பேசுகிறப்ப மம்தா பானர்ஜி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. குறிப்பாக சந்திரபாபு நாயுடுக்கு நிதி ஆய்வு கூட்டத்தில் 20 நிமிஷம் வரைக்கும் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இது போக பாஜகவினுடைய கூட்டணி இல்லை பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநில முதல்வர்கள் எல்லாம் 10 to 12 நிமிஷம் வரைக்கும் நிதி ஆய்வு கூட்டத்தில் பேசுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் நான் இந்த கூட்டத்தில் பங்கேற்று நான் பேசுகிறப்ப என்னோட டர்ன் வருது, நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்படி பேச ஆரம்பித்தப்ப 5 நிமிஷத்துக்கெல்லாம் என்னுடைய மைக் ஆஃப் பண்ணப்பட்டது. இது என்னை புறக்கணிக்கிறதுக்கு சமம், எங்கள் மாநிலத்தை புறக்கணிக்கிறதுக்கு சமம், அதனால நான் இந்த கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வெளிநடப்பு செய்து மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்திலேருந்து வெளியே வந்தாங்க. மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்திலேருந்து வெளிநடப்பு செய்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு முறையாக அனுமதி கொடுக்கல, அதாவது பேசுறதுக்கு அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சு அவங்க வெளிநடப்பு செய்தாங்க. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு ஒரு கண்டன பதிவை அவருடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கார். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை நடத்துகிற விதமாக இது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கேள்வியை தொடர்ந்து அவர் இன்னும் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. கூட்டாட்சியில் இருக்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கருத்துக்களை கேட்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், கூட்டாட்சியில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்ததாக தமிழ்நாட்டில் திமுக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தது. இதற்கு முக்கிய கருப்பொருளாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மத்திய பட்ஜெட், அதாவது ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழகம் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு, இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிருந்தது. அந்த அறிவிப்பின்படி இன்னைக்கு ஜூலை 27 திமுக தமிழ்நாட்டினுடைய மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டாங்க. இந்த மாவட்ட தலைநகரங்களில் நடந்த ஆர்ப்பாட்டங்களில் திமுகவினுடைய முக்கிய நபர்கள் பங்கேற்று அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. அதன்படி பார்க்குறப்ப சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்பி தயாநிதி மாறன் பங்கேற்றார், அதே போல் எம்பி தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் பங்கேற்றாங்க. இப்படி பங்கேற்று பேசின தயாநிதி மாறன் அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மக்களுடைய வழியெல்லாம் புரியவே புரியாது. ஏன் அப்படின்னா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. தொடர்ந்து 10 வருஷமா ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சம் செய்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போல தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் நிதி வேணும்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட கையெழுந்தணுமா? அப்படி அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்மளுடைய உரிமை, நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது அவங்களுடைய கடமை, இது நம்மளுடைய உரிமை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க.
இதே போல் தூத்துக்குடியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி வந்து பங்கேற்று அவங்க தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைனாரிட்டி பாஜக ஆட்சி மக்களுக்கு எதிரானது. ஏன்னா மைனாரிட்டிக்கு எப்பவுமே எதிராக இருக்கக்கூடியது பாஜக. அதன் காரணமாக தான் இப்போ ஒன்றியத்தில் மைனாரிட்டியோட பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. சாதாரண மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு ஆட்சியை நம்ம விரைவில் ஒன்றியத்தில் அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது. கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் கடந்த ஜூலை 23ஆம் தேதி ஒரு தனியார் பெண்கள் தங்கும் விடுதியில் ஒரு இளம் பெண் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டாங்க. இங்கே படுகொலை செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் நேற்று வெளியாகி ரொம்ப பரபரப்பாக பேசு பொருளாக மாறினது. முதற்கட்டமாக இந்த தகவல், இந்த கொலையினுடைய விஷயம் என்னன்னு சொல்லி பேசப்பட்டதுன்னா, இந்த 2 பேருக்கும் சம்பந்தமே இல்லை, இவர் வந்து ஆள் மாறி வேற யாரையோ கொலை பண்ணிட்டார். அந்த கொலை செய்த நபர் அந்த விடுதிக்குள்ளே இன்னொருத்தரை கொலை பண்ண வந்தார், ஆனால் வேறொருவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி முதற்கட்ட தகவல் வந்தது. தொடர்ந்து போலீஸ் விசாரணைகள்லாம் மேற்கொண்டதில் போது இதில் பல்வேறு விஷயங்கள் இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த கொலை செய்த நபர் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அபிஷேக் அப்படின்றவர். இவர் கடந்த ஜூலை 23ஆம் தேதி அந்த பெண்கள் தங்கும் விடுதி, தனியார் பெண்கள் தங்கும் விடுதிக்கு போயிட்டு அந்த அறை, அவர் ஒரு நபரை பார்க்க போகிறாரு. அந்த அறையை தான் அவர் கதவு தட்டுறாரு. அப்போ ஒரு பெண் வராங்க. அந்த பெண் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கிருத்தி குமாரி அப்படின்ற பெண் வெளியே வராங்க. வந்தப்போ இவர் அவங்கள கொடூரமான முறையில் கத்தியால் குத்திட்டு பிறகு கழுத்தை அறுத்து கொலை பண்ணுறாரு அப்படின்றத போலீஸ் சொல்கிறாங்க. ஏன் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு மேலும் விளக்கும் போது காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறார். யார்? அபிஷேக் அப்படின்ற நபர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அவங்க அந்த பெண்கள் தங்கும் விடுதியில் அந்த அறையில் தான் அவங்க தங்கி இருக்காங்க. முதல்ல அங்கே தான் தங்கி இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இவங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும், அதான் அந்த கொலை குற்றவாளி இருக்கார் இல்லையா அபிஷேக், அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் காதல் முறிவு ஏற்படுது. 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகுது. என்ன காரணம் பார்க்குறப்ப அபிஷேக் வேலைக்கெல்லாம் போகாமல் இருந்திருக்காரு. ஸோ அவங்க இவர் கூட பேசுகிறத பழகிறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி பிறகு அவங்களுடைய உறவுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இதில் இவர் ரொம்ப கோபமாக இருந்திருக்காரு அபிஷேக். ஸோ அந்த பெண்ணை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அந்த விடுதிக்கு போகிறது, அங்கே பேசுறது, இப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட பெண் கேட்குறப்ப அதே அறையில் அவங்களுடைய தோழியாக இருந்த இந்த கிருத்தி அப்படின்றவங்க, பீகாரை சேர்ந்த அந்த கிருத்தின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெண்ணை வேறொரு ஹாஸ்டலுக்கு இடம் மாற்றம் செஞ்சுருக்காங்க. நீ அங்கே போய் தங்கிடு, ஸோ அவனுக்கு தெரியாது அப்படின்ற போல் அவங்க சொன்னதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. இதில் கோபம் அடைந்த அபிஷேக் என்ன பண்ணுறாரு, இவங்களால தான் காதலி பிரிஞ்சு போனாங்க, வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி கோவப்பட்டு ஸோ கிருத்தியை கொல்லணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு வந்து அந்த தனியார் விடுதியில், தனியார் பெண்கள் தங்கும் விடுதியில் 3வது மாடியில் கிருத்தியினுடைய அறையை கதவை தட்டி அவங்க வெளியே வந்ததும் இப்படி ஒரு கொடூரமான கொலையை செய்திருக்கிறார் அப்படின்னு போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த கொலை சம்பவம் நடந்த உடனே இவர் தலைமறைவாயிடுறாரு. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தான் போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்குறப்ப இவரை தொடர்ந்து ட்ராக் பண்ணுறப்ப இவர் இந்த கொலையை செஞ்சுட்டு தன்னுடைய சொந்த மாநிலமான மத்திய பிரதேசம் போய் தலைமறைவாயிட்டதா போலீஸ்க்கு தகவல் வந்தது. அங்கே போயிட்டு போலீஸ் அவரை பிடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த கொலை எப்படி நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்றதெல்லாம் போலீஸ் அவரை பிடிச்சு விசாரணை பண்ணப்ப அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் தான் இந்த தகவல் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அடுத்தது ஜம்மு காஷ்மீரில் ஒரு கொடூரமான தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு மீண்டும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து சமீப காலமாக ஜம்மு காஷ்மீரில் இராணுவத்தினருக்கும் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே துப்பாக்கி சூண்டு, தாக்குதல், குண்டு எறிதல் இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய குப்வாரா அப்படின்ற பகுதியில் ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் சம்பவத்தில் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த ஒரு வீரர் வீர மரணம் அடைந்திருக்காரு. இது போக 4 இந்திய ராணுவ வீரர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதே போல எதிர்த்தரப்புல ஒரு நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார் அப்படின்ற தகவலும் வெளியே வந்திருக்கு. இந்த தாக்குதல் ஜூலை 27 இன்னைக்கு காலையில நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி ஜூலை 26ஆம் தேதி நம்ம ஏற்கனவே நேற்று பேசியது போலதான் 1999 ஜூலை 26 கார்கில்ல இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டி அடித்து கார்கில் இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மூவர்ண கொடி ஏற்றி ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை அனுசரித்த நாள். தொடர்ந்து 25 வருடமா, இந்த வருடம் 25வது வருடம் கார்கில்ல நம்ம வெற்றி பெற்று ஸோ தொடர்ந்து 25 வருடமா ஜூலை 26ஆம் தேதி கார்கில் தினமாக அனுசரிக்கப்படுது. இந்த தினத்தில் அங்கே இந்த போரில் உயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துறது, மரியாதை செலுத்துகிற நிகழ்வுகள்லாம் நடக்கும். அப்படியான நிகழ்வு நேற்று ஜம்மு காஷ்மீர் கார்கில்ல நடந்தது. அங்கே பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார். குறிப்பாக அக்னிவீர் குறித்துலாம் பேசியிருந்தார். இதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். அதே போல் இந்த ஸ்பீச்சில் நரேந்திர மோடி இந்திய ராணுவம் எப்பவுமே பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கும்,
அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். அது போக கார்கில் வார்ல இருந்து பாகிஸ்தான் தோற்றத்துக்கு அப்புறமா கூட கார்கில் வார்ல இருந்து பாகிஸ்தான் ஒரு படிப்பினையை பெறலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன் வச்சிருந்தாரு. இது போக பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு புகலிடமா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன் வச்சிருந்தார். இந்த சமயத்துல தான் இது நேற்று பேசிட்டு வராரு கார்கில்ல. இப்ப ஜூலை 27 மறுநாளே அதிகாலை சமயத்தில் ஒரு தாக்குதல் சம்பவம் நடக்குது. இதில் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த நபர் கொல்லப்பட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வருது. இந்திய தரப்புல இருந்து ஒரு ராணுவ வீரர் வீர மரணம் அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான சம்பவமாக அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அடுத்தது சென்னையில் சமீபத்தில் நடந்த ஒரு படுகொலை சம்பவம். சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு சர்ச்சைகள் இதெல்லாம் எழுந்த நிலையில் தொடர்ந்து காவல்துறையினர் தீவிரமாக இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சுக்கிட்டு தொடர் கைது நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பார்க்குறப்ப இந்த வழக்கில் தற்போது வரை ஒரு 3க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கைது செய்யப்படுறாங்க. இந்த வழக்கில் இது ஒரு பெரிய கவனம் பெறும் புள்ளியாக இருக்கு. எப்பவுமே ஒரு கொலை நடக்குதுன்னா தொடர்ந்து ரவுடிகள் இல்லை இந்த தரப்புல இருந்து உங்களை கைது பண்ணும், அந்த தரப்புல இருந்து கைது பண்ணும்ன்ற தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் கைது பண்ணப்படுறாங்க, இல்லை தொடர்ந்து வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்ற செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இப்படி இருக்கிறப்ப இது தொடர்பாக புதுச்சேரி தமிழ்நாடு பார் கவுன்சிலில் ஒரு முக்கியமான ஆலோசனைலாம் நடந்தது. ஸோ இன்னைக்கு அந்த பார் கவுன்சிலேருந்து ஒரு அறிவிப்பும் வெளிவந்திருக்கு. இப்படியான குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தடை விதிக்கப்படும், அது குறித்து ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்க இந்த வழக்கறிஞர்களுடைய விசாரணை அறிக்கையெல்லாம் முடிந்து அறிக்கை பெறப்பட்டதும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இது போக குற்ற வழக்குகளில் தொடர்பு இருக்கக்கூடிய இந்த வழக்கறிஞர்கள் பார் கவுன்சிலோட மெம்பர்ஷிப்லேருந்து நிரந்தரமாக நீக்கக்கூடிய நடவடிக்கைக்கும் ஆலோசனைலாம் நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் இதுக்கான முடிவுகள்லாம் வெளியே வரும் அப்படின்னு தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில இருந்து ஒரு அறிவிப்பும் வெளிவந்திருக்கு. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.